இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டே இருப்போம். ஸ்போர்ட்ஸ் சேனல் அதில் நமக்கு விளங்காத ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உலகத்தில் ரக்பின்றான், நியூசிலாண்டில் தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் ரக்பி. அப்புறம் ஷார்ட் பால்ன்றான். அப்புறம் எங்கள் ஊரில் ஹாக்கி ஃபேமஸ், ஃபுட்பால். உங்கள் ஊரில் ஃபுட்பால் ஃபேமஸ், எங்கள் ஊரில் கிரிக்கெட் பைத்தியம். இலங்கை இந்தியாவில் கிரிக்கெட் ஜெயசூர்யா, ஓகே, பைத்தியம். ஸோ இப்படி நிறைய அமெரிக்கன் ஓப்பன் டென்னிஸுங்கிறான், டேபிள் டென்னிஸுங்கிறான். நமக்கு எல்லா கேம்ஸு ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒருவேளை தெரியலாம். எல்லா கேம்ஸ் தெரியுமா? தெரியாது. ஒரு சில ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்தா திடீர்னு ஹோல் ஸ்டேடியம் எந்திரிச்சு குதிப்பான். நமக்கு ஒன்றும் விளங்க, எது குதிக்கிறான்? ஏன்னா ரூல்ஸ் தெரியாது. இவன் யார் ஜெயிச்சதுன்னு நமக்கு சொல்லுங்க விளங்காதனால நம்ம அமைதியாக இருப்போம். அதே மாதிரி தான் சர்ச்சில் நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஸ்போர்ட்ஸே ஆராதனை விளங்கல. அவன் எல்லாரும் கை தட்டி, இவன் மட்டும் திருன்னு முழிக்கிறான். பாவம், அவனுக்கு கேம் தெரியாது. ஹலோ, அவனுக்கு என்ன தெரியாது சொல்லுங்க? பக்கத்தில் இருக்கிற ஆவில் நரம்பா இவன் இப்படி பார்க்குறான். ஏய், அவனுக்கு கேம் தெரியாதுடா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் என்னை மீட்ட ரட்சகர், எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர். ஆமென். ஏன்னா திரும்ப விழுந்த போதும் என்னை தூக்கி எடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு பதிலாக நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன்? நீ 10,000 பிராங்க் கொடுத்தாலும் ஆண்டவர் சந்தோஷமாயிருமா? கொடுத்ததே அவர் தானே. ஹலோ, கொடுத்ததே அவர் தானே. அவன் சொல்றான், வெள்ளியும் பொண்ணும் முடியாது ஆண்டவரே, ஒன்று செய்வேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சாகர வரைக்கும், கடைசி மூச்சு இழுக்கிற வரைக்கும். ஆமென். அந்த பாட்டு ஒரு வரி பாடலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. இன்னொரு பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே உம்மையே. இன்னொரு டைம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை உம்மை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. உம்மையே. It's beautiful. Amen. Hallelujah. Okay. So, கரங்களை தட்டுதல், நல்ல கை தட்டி தேவரை நான் சொல்லுவேன், அபிஷேகம் பெற்றவன் கை தட்டினா கூட பிசாசு நடுங்கும். ஆமென். ஆமா. என் விரல்களை, என் கைகளை யுத்தத்திற்கு, என் விரலை, ஆமா, ஆண்டவர் நம்மை பழக்குவிக்கிற தேவன். ஓகே, ஃபைன். அடுத்தது கையில் என்ன செய்யறோம்னா, கைகளை உயர்த்துகிறோம். சொல்லுங்க, ரைசிங் த ஹேண்ட்ஸ். கைகளை உயர்த்துவது. ஆமென். அது என்னது? நிறைய அர்த்தம் சொல்லலாம். நீங்க தான் எல்லாம், எனக்கு பலன் இல்லை, நீங்க தான் அப்படி. நம்மை சரண்டர் பண்ணுதல். நம்மை யுனிவர்சல் லாங்குவேஜ் என்னது? சரண்டர் பண்ணுதல். அடுத்தது, அது பலிக்கு ஒப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அது நிறைய வசனங்கள் இருக்கு, அதுல எல்லாம் எழுதியிருக்கா? சங்கீதம் 134:2, உங்கள் கைகளை நேராக ஏறெடுத்து கர்த்தரை. சங்கீதம் 28:2, சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக
என் கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களை சத்தது. சங்கீதம் 143:6. அடுத்தது சங்கீதம் 141:2. ஆமா, கையெடுப்புன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல லிப்டிங் அப் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் என்று இருக்கு, கைகளை உயர்த்துதல். புலம்பல் 3:41. கைகளோடு கூட இருதயத்தையும் உயர்த்துங்கள். 1 தீமோத்தேயு 2:8. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கரங்களை எல்லா இடத்திலும் உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சங்கீதம் 63:4. I will lift up my hands in thy name. ஆமென். அப்ப கைகளை உயர்த்துதல், ஆமென், ஆண்டவரை கனப்படுத்துதல், ஒப்பு கொடுத்தல். எனக்கு சங்கீதம் 141:2 தான் அடிக்கடி சொல்லுவேன். அது தாவீது சொல்றான், அது அந்தி பலிக்கு சமமாக இருக்கிறது. ஆமென். இனிமேல் இதெல்லாமே நம்ம பர்சனல் வர்ஷிப் டைம்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும். தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அறையில் ஆடாதவன். சொல்லுங்க, சுவிஸ் மக்களுக்கு கொஞ்சம் தெரியாது, இங்க பிறந்தவங்க. தமிழ்ல என்னது? அறையில் ஆடாதவன். இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, முதல்ல டான்ஸ் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா முதல்ல அறையில் ஆடணும். இப்போ சர்ச்சில் வந்து ஆராதிக்காமல் இருக்கிறவன்லாம் அறையில் ஆடாத ஆள், அறையில் ஆராதிக்காத ஆள் இங்கே வந்து முழிக்கிறான். என்னடா நடக்குது? தெரியாத இடத்துக்குள்ள வந்துட்டோமோ? ஆமாம், ஏன்னா இவனுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆமாம், நான் சொல்லுவேன், தனி ஜபம், குடும்ப ஜபம், கூட்டு ஜபம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். குடும்ப தனி ஆராதனை, குடும்ப ஆராதனை, கூட்டு ஆராதனை. அடுத்தது தனி வேத தியானம், குடும்ப வேத தியானம். இப்பெல்லாம் என்ன தெரியுமா, அந்த தனியும் கிடையாது, குடும்பம் கிடையாது, டைரக்டா வந்து கிரவுண்டில் ஆடுறது, மைக்கை பிடிச்சி ஸ்டேஜில் ஆடுறது. இந்த ஸ்டேஜில் பாடுறவனெல்லாம் தனியாக ஆராதிக்கிறானான்னு கூப்பிட்டு கேளுங்க, என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? சார், நமக்கு மைக்கு முன்னால போய் நின்னா தான் வரும். என்ன வரும் உனக்கு? தனி ஒரு சிலர் பாருங்க ஜெபம் பண்ண மாட்டான். அதாவது நிறைய பேர் முன்னால உட்காந்து ஆராதிக்க மாட்டாங்க. முன்னால உட்காந்து யாராவது ஆராதனை நடத்தும் போது இப்படின்னுவான், மைக்கை கொடுத்து பாருங்க, ஊன்னுவான். அவனுக்குள்ள வேற ஆவி இருக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? இவனுக்கு மைக்கை பிடிச்சாதான் ஆவி வருதுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் இல்ல. என்னை தனியா ஜெபம் பண்ண வைக்கிறார் பாருங்க ஆவியானவர். தனியா தேவனை ஆராதிக்க வைக்கிறார் பாருங்க ஆவியானவர். அதுதான் முதல்ல ஆரம்பம். இன்னைக்கு பிசாசு கொஞ்சம், இப்ப நிறைய பேர் வந்து டைரக்டா வாட்ஸ்அப்ல ஒரு பிரசங்கம் கேட்கறது, யூடியூப்ல பிரசங்கம் கேட்கறது, தனியா பைபிள் வாசிக்கிறது, மெடிடேஷன்லாம் இல்ல. அதனால எவன் எதை சொன்னாலும் நம்புறான். கர்த்தர் சொல்லுகிறார்னா உளுந்துடுறான். உடனே கேட்கணும், எங்க சொல்றாரு கர்த்தர்? எடு பைபிள், எடு பைபிள்ல வசனத்தை காமினா அவன் ஓடிடுவான். பைபிள்ல இல்லாததை கர்த்தர் பேச மாட்டார். இத முதல்ல சர்ச்சுக்கு ஸ்ட்ராங்கா தேவை. இல்ல நேத்து ராத்திரி வந்து பேசினார், அது பிசாசு பேசியிருப்பான். ஆண்டவர் வசனத்தின் மூலமா தான் பேசுவார். சொல்லுங்க, ஆண்டவர் வசனம் தான் எனக்கு முக்கியம். ஆமா, சோ இப்படி சபை உறுதியாக இருக்க வேண்டும். சரி, நம்ம கைகளை உயர்த்துதலை குறித்து பார்த்தோம். முதல்ல கைகளை தட்டுதல், கைகளை உயர்த்துதல். சோ பலி, அந்தி பலிக்கு சமமாக. அடுத்ததாக நாம் என்ன சொல்றது? தாழ்ந்து வணங்குதல், bowing low or kneeling, முழங்கால் படியிடுதல். ஆமென். சங்கீதம் 95:6, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். ஆமென். அது மரியாதை மற்றும் பயபக்திக்கான ஒரு குறி. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாமே நான் சொல்றது எல்லாமே முதல்ல தனி ரூம்ல நடக்கணும். ஆமென். ஆமா, தனி அறையில் எனக்கும் தேவனுக்கும் உடைய உறவுல இது நடக்கணும். ரெண்டாவது, அடுத்தது ஆமென், தாழ விழுந்து பணிந்து கொள்ளுதல். அடுத்தது என்னங்க? தாழ விழுந்து முகங்குப்புற
விழுந்து ஆழ்ந்த பயபக்தியின் அடையாளமாக அது காணப்படுகிறது.